சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னா நம்ம தலைப்பை வச்சே நம்ம நிறைய பேர் கதை எழுதுவோம். அதில் தப்பாக எழுதுகிறோம். சிக்னலில் நாய்ஸுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்குறதா, இல்லை சிக்னல்லேருந்து எதுக்கு நாய்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் கால்ட் அஸ் S/N ரேஷியோ, கேபிட்டல் S கேபிட்டல் N. S/N ரேஷியோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்னலை தான் ஆம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். we are going to get signal alone from the disturbances. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து சிக்னலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ S/N ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிக்னல் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மேபி இந்த சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சுனாலே அந்த S/N ரேஷியோ வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருந்ததுனாலே என்ன ஆகும், கம்மியாக இருக்குது, சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ S/N ரேஷியோ ஷுட் பி மோர் தென் 10. that maybe depends on the instrument. இருந்தாலும் ஜென்ரலாக மோர் தென் 10 இருந்துச்சுன்னா that will be better to analysis. ஈஸியாக நல்ல பீக்கெல்லாம் தெரிஞ்சிடும், கிராஃப் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஜென்ரல் ஒப்பீனியன், ரைட்? ஓகே, எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் ஆன் த சிக்னல். அப்படின்னா இந்த நாய்ஸ் என்ன பண்ணுன்னா சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணிடும். சிக்னல் கரெக்டாக வராமல் பார்த்துக்கும், இல்லை அது கூட சேர்ந்தே எப்போவுமே சேர்ந்தே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்னல் கூடவே எப்பவும் சொல்கிற மாதிரி தான், there is no purity in this world, like that there is no signal without noise. we can minimize that. அவ்வளோதான் பண்ண முடியும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் தான் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். it may be an electrical, maybe environmental parameters, temperature, pressure, ஈவன் நாம் பேசுகிறது கூட ஒரு நாய்ஸ் தான். எங்கே வச்சு ஸ்பெக்ட்ரல் ஃபோட்டோமீட்டர் கிட்ட வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா இட் ப்ரொடியூஸ் வைப்ரேஷன்ஸ், ரைட்? அது கூட ஒரு நாய்ஸ் அந்தளவுக்கு சென்சிட்டிவாக உள்ள காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா இட் ஆல்சோ அப்சார்ப்ஸ். அப்போ அப்படி அப்சார்ப் ஆகும்போது சிக்னல் கூட சேர்ந்து நாய்ஸும் வரும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம வேயிங் பேலன்ஸ் பார்த்துருப்போம், ரைட்? அந்த எலக்ட்ரானிக் வேயிங் பேலன்ஸ் ஒரு இடத்துல அந்த ஸ்டாக்னண்ட்டாக அந்த எலக்ட்ரானிக் நம்பர் வந்து நிற்காது. மேலே பார்த்தீங்கன்னா ஏசிக்கு நேராக வச்சுருப்பேன். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ரைட்? பட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ். இன்னொரு ஃபஸ்ட் ஃப்ளோர் லேப்லேயே இது நடக்கும். நம்ம அங்கே தான் வேயிங் பேலன்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கு நேராக ஒரு ஏசி அவுட்லெட் இருக்கும், சின்ன விண்டோ இருக்கும், அது வழியாக காற்று வந்துட்டுருக்கோம். ஏசி போடும்போது லேபில் ஏசி போட்டு தான் இருப்போம், அதுக்கு நேராக வச்சு தான் வே பண்ணிகிட்ருப்போம். அந்த ஏர் கரெக்டாக அதில் பட்டுகிட்டே இருக்கும். அந்த நம்ம வைக்கிற பேனில் அது என்ன பண்ணுன்னா ஸ்டாக்னண்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுக்கவே கொடுக்காது. என்ன செஞ்சுருவீங்க, உடனே எனக்கு இது கொடுக்க மாட்டேங்குது, இது நிற்க மாட்டேங்குது, சரி வரல, டேர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலி we have to replace that. அந்த இடத்துலேருந்து வேறு எங்கேயாவது எடுத்து வச்சோன்னா அதனால் இது மாதிரி you have to check what are the environmental parameters maybe affect that analysis. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த அப்படியே பக்கத்தில் இருக்க பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் you can see that. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் சிக்னல் அண்ட் நாய்ஸ், ரெண்டுமே இதில் இருக்குது. சரியா? டைம் வேசஸ் எதுக்கோ ஒரு பேராமீட்டர் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பேராமீட்டர் வேணாலும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம். திஸ் கிராஃப் இஸ் மெயின். சரியா? தெர் இஸ் நோ எ ஸ்ட்ரைட் லைன் ஃபவுண்ட் இன் தட். திஸ் இஸ் கால்ட் அஸ் நாய்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி OPQRST கர்வ்ஸ் இன் ஹார்ட் பீட், கார்டியோகிராம் எடுப்போம் இல்லையா, எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம், எலக்ட்ரோகார்டியோகிராம், EEG, ECG எடுக்கும் போதெல்லாம் யூ கேன் see that there are some noises இப்படி இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு கிராஃபில் போட்டு அப்புறம் டாக்டர்ஸ் வச்சு அதை பார்த்து they have easily identify whether it is BP இருக்கா இல்லையா, ஒழுங்காக ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுதா, ப்ரெஷர்ஸ் மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பார்க்க முடியும். The second picture is the same curve without noise, right? இல்லைனா நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த இதிலேருந்து டெரைவ் பண்ணது இது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. விச் மேபி டியூ டு எ ஸ்மால் டைரக்ட் கரண்ட் இருக்கலாம். மேபி கரண்ட்டாக கூட அதுக்கு ரீசனாக இருக்கலாம், டெம்பரேச்சர் கூட இருக்கலாம். Theoretical plot of same current in the absence of noise is given in this picture, right? Okay. Unfortunately, noise-free data can never be realized in the laboratory. Not only in the laboratory, except vacuum. Okay, even the vacuum light can disturb. Because some type of noise arise from thermodynamic and quantum effects that are
impossible to avoid in a measurement, right? We cannot identify that, or we cannot even sense that. இங்கே தெர்மோடைனமிக் எஃபெக்ட் இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கா, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மாலிகுலில் நடக்குதா அப்படின்றத சென்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ தோஸ் ஆர் ஆல் சம்டைம்ஸ் மோர் சென்சிட்டிவாக இருந்துச்சு காம்பனண்ட்னா இட் கேன் அஃபெக்ட். ஓகே, இன் மோஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் ஆஃப் நாய்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? ஏன்னா நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கோம், ஒரு பர்டிகுலர் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், ஏசி டிசி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கும்போது அது ஒரு கண்டினியூஸாக ஒரு நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சிக்னல். ஸோ அதனால் ஜென்ரலாக என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னாக்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் த நாய்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இண்டிபெண்ட், ஏன்னா விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி கரண்ட். இண்டிபெண்ட்னா நம்ம இங்கே பவர் சப்ளை சொல்லக்கூடாது, சரியா? பவர் சப்ளை எவ்வளோ வேணாலும் வரும், அதுக்கப்புறம் நடுவில் நம்ம என்ன வச்சுருப்போம், அதை மினிமைஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் தான் கொடுக்கும். ஈவன் பேட்ரிஸ் டூயிங் தட், ரைட்? ரெசிஸ்டார் டூயிங் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலி we can say that noise is constant and independent, right, of the signal அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். The effect of noise on the relative error of measurement becomes greater and greater. எப்போ noise became more and more, எப்போனா quantity being measured decreases the magnitude. நம்ம சென்சிட்டிவ் எப்போ அது எதிர்பார்க்குறோமோ அப்போ அது நாய்ஸ் நமக்கு பெருசாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீ ஒரு வேயிங் பேலன்ஸில் ஒரு 1 கிராம் வே பண்ணுற, இல்லை ஒரு 5 கிராம் வே பண்ணுற அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மேபி 0.02 இருக்கலாம் இல்லையா? தட் ஐ டோன்ட் நோ, அது ஆவரேஜ் பார்க்கும்போது தான் தெரியும், இல்லை ட்ரிப்ளிகேட் பண்ணும்போது தான் தெரியும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இதே நீ எடுக்க போகிறதே 0.2 கிராம் தான் அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், அதே 0.2 கிராம் உனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் போது 0.4 கிராம் அப்போ காமிக்கும், 0.04 கிராம் காமிக்கும், ரைட்? அப்போ எப்போ நம்ம சென்சிட்டிவிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அப்போவே வாட் ஹேப்பன்ஸ், நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அது ஒரு ஓகே நாய்ஸ் இவ்வளோ தானே இருக்குது, இருந்துட்டு போகட்டும், நம்மளை எங்கே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினச்சோன்னா வாட் ஹேப்பன்ஸ், சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக விச் மீன்ஸ் நம்ம ரொம்ப கம்மியான அளவில் வே பண்ணுறோம், இல்லை ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது நாய்ஸ் பிகேம் மோர் ப்ராப்ளம். பசங்களா கேக்குதா? எஸ் சார். Okay. So signal S/N ratio is used to describe the quality of analytical method or the performance of the instrument. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒழுங்காக இருக்கா, கேலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நாம் S/N ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நான் அப்போயே சொல்லிட்டேன் இட் ஷுட் பி மோர், டபுள் டிஜிட்டில் இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேக்னிட்யூட் ஆஃப் நாய்ஸ் இஸ் கன்வீனியன்ட்லி டிஃபைன்ட் ஆஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரி, நம்ம ட்ரிப்ளிகேட் பண்ணுறோம், ஓகே, நம்ம திரும்ப எடுத்து ஆவரேஜ் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம கரெக்டான ரிசல்ட்டை எடுத்துக்கிறது, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நத்திங் பட் ஆவரேஜிங் தான், சரியா? மீன் மீடியன் மோட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் யூ கேன் யூஸ் தட் டீவியேஷன்ஸ் ஆஃப் எஸ். நியூமரஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், ரைட்? இட் மேபி 5 or 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்? யூஸ்வலாக நம்ம 3 எடுக்கிறோம் இன் லோயர் கிரேட்ஸ் கிளாஸஸ்லாம். இங்கே என்னென்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது எடுக்கணும், இல்லை மினிமம் 5 மேக்ஸிமம் 10 இருந்தால் அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். And the signal is given by the mean x of the measurement, thus S/N is given by, right? So standard deviation S is numerous measurements, எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறது, number of measurements have taken, and signal is given by the mean x. What is the signal given, என்ன நமக்கு வேல்யூ வந்திருக்கோ அதை வந்து x எடுத்துப்போம், that mean x, that is x bar, right? Average. So S/N ratio equal to mean by standard deviation, x bar by SD கூட போட்டுக்கோங்க, மறக்காது, சரியா? Instead of S you can put SD. And here relative noise to signal to noise ratio x by S, actually x bar by S is reciprocal of the relative standard deviation. என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ரிலேட்டிவ் பேராமீட்டர் பார்க்குறது தான் யூஸ்வலாக பெட்டராக இருக்கும், ரைட்? இப்போ இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம டென்சிட்டி பார்க்குறோம் அப்படின்னா டென்சிட்டி யூஸ்வலாக ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் அது. whenever we go for density analysis we compare with water,
இல்லையா? அது மாதிரி ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆவரேஜ் கிடைக்கும் for the group instrument. So S by n equal to reciprocal of the standard deviation. Root square or relative standard deviationsக்கு இருக்கலாம். சாரி, ரூட் ஸ்கொயர் வராதுங்க. ரூட் ஸ்கொயர் முன்னாடியே பார்த்துருவோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. ஸோ this is relative standard deviation. Okay. So it is impossible to detect a signal எப்போனா S by n ratio is less than or equal to 2 or 3 அப்படி இருக்கும்போது சிக்னலே நமக்கு கிடைக்காது. இருக்கும், சிக்னலும் அதில் தான் இருக்கும். பட் we cannot separate or we cannot read that which one is signal or which one is that noise. Okay, the upper plot is in the figure. You can see that in the graph or in the figure. The upper plot of NMR spectrum for progesterone with a signal to noise ratio are about 4.3. This may be the actually we get it from the got it from the instrument. இப்படி தான் கிடைக்கும் யூஷுவலாக. அதுதான் அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணி இப்படி ஒரு இதை நமக்கு கொடுக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ரைட், NMR இப்போ தான் படிச்சிருப்பீங்க, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ். We can easily identify that how many protons are there or what are the position of that proton which is attached to the carbon. சரியா, ஒரு கார்பன் ஆட்டமில் எந்த பொசிஷனில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் NMR. இதுவும் ஆக்சுவலாக ஒரு காம்போனண்ட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நாம். இதோட ஒரு கிராஃப் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். 4.3 இஸ் தி ஆக்சுவல் S by n ரேஷியோ. இது இந்த கிராஃப் இப்படி இருக்குது. ரைட், we cannot predict that exactly. In the lower graph the ratio is 43, 10-fold அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, 43 வந்திருக்கு. you can get that very clear graph. Right, so hope through this assignment you know why here is frequency and heads in NMR graph. Right, if you don't know, kindly go and see that what is in x-axis and what is in y-axis in NMR graph. Okay, if time permits I will discuss about your assignment after correction. At the smaller signal ratio, only few of the several peaks can be recognized with certainty. Right, in this first graph where at most we can't access that. சரியா, என்ன பீக் இருக்குது, எந்த இடத்துல பீக் வந்திருக்கு, இது என்ன மாதிரி கார்பனாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் when we get more S by n ratio, you can clearly see that there is a peak in that particular frequency. So analysis is very easy. So source of noises in instrumental analysis, this is what you are going to write in your examinations. What are the sources? A question is also like this, right? இப்படி தான் வரும். What are the sources and classify the instrumental noise or chemical noise like that. இப்படி வந்துடும். ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக படிச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஐ லெஃப்ட் திஸ் ஸ்லைட் பிளாங்க். உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், கிளாஸிஃபிகேஷன். டைம் இல்லாததுனால அதை நான் கொடுக்க முடியல. இருந்தாலும் நீங்கள் இப்படியே படிச்சுக்கோங்க. சரியா, there are two types of noises. The first one is chemical noise and next one is instrumental noise. ஓகே, ஏதோ ஒரு சவுண்ட் எனக்கு இன்டர்ஃபியர் ஆகுது, எனக்கே நாய்ஸ் வருது. உங்களுக்கெல்லாம் கேட்குதா? ஹெட்ஃபோனில் ப்ராப்ளமா இல்லை யாராவது அன்மியூட் பண்ணியிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நோ சார், எல்லாமே மியூட்ல தான் சார் இருக்காங்க. கேக்குதா சார்? ஓகே, நான் மியூட்ல தான் சார். சரிப்பா. ஓகே, chemical noise. The chemical noises arises from the host of uncontrollable variable. இங்கே கொடுத்துட்டாங்க ஹோஸ்ட்னு. ரைட், ஹியர் ஹோஸ்ட்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறது. சரியா, கெஸ்ட்ன்றது வெளியில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி தான் கெஸ்ட்டாக உள்ள வைக்கிறது. இப்போ ஹோஸ்ட்ன்றது ஆல்ரெடி அவைலபிள், அங்கே இருக்கிறது. சரியா, கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸ் இருக்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர். ரைட், that affect the position of chemical equilibria. நம்ம கொடுக்கும்போது ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். after that reaction, suppose there are the chemicals are there, right, ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்சார்பன்ஸ் வைக்கும்போதோ இல்லை நீ FTR பார்க்கும்போதோ, அப்போ அது வேறு மாதிரி மாறி இருக்கும், அந்த ஈக்குலிபிரியம் மாறி இருக்கும். அதுவும் ஒரு ஆக்சஸ் தான். ஃப்ளக்சுவேஷன் இன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஐ டோல்ட் யூ தட் என்விரான்மெண்டல் வரும் அப்படின்ட்டு. இங்கே அதை கெமிக்கலாக பார்க்குறோம், நம்ம வாட்டராக பார்க்குறோம். சரியா, காசஸ் மாய்ஸ்டர் கண்டென்ட் அந்த சாம்பிள். சில சாம்பிள்ஸ் என்ன பண்ணோன்னா வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும்.
அப்சர்வ் பண்ணி லிக்விஃபையாகவே ஆகும். ரைட், தெர் ஆர் சம் சால்ட்ஸ் ஆர் தேர். சிட்ரிக் ஆசிட் சால்ட்ஸ்லாம் அப்படி தான் மோஸ்ட்லி. ஈவன் நீங்கள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்துருப்பீங்க, சோடியம் குளோரைடு கூட பார்த்துருப்பீங்க. பெல்லட்டாக இருக்கும் டப்பாவில் எடுக்கும்போது இட் கெட்ஸ் லிக்விஃபைட்ஸ். சரியா, மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடாக மாறி இருக்கும். those sometimes those moistures also give the chemical noise, vibrations, right? இந்த leads to stratification of powdered solids. solids என்ன பண்ணுன்னா அதோட ஸ்ட்ரக்சரையோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரையோ இல்லை அந்த சாலிட்ஸோட அமார்ஃபஸையோ மாற்றிடும் இந்த வைப்ரேஷன்ஸ். தென் சேஞ்சஸ் இன் லைட் இன்டென்சிட்டி, தட்ஸ் வாட் we give கொடுப்போம் இல்லையா, அது அஃபெக்ட் பண்ணும் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சுன்னா. தென் லெபார்ட்ரி ஃபியூம்ஸ், இது சும்மா ஜஸ்ட் கதை, பட் மற்ற நாளுமே மேலேயே சொல்லிட்டோம் டெம்பரேச்சர் ஃபியூம் ஒன்று தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனிவே இட் இஸ் கிவன் இன் ஒரு புக். ஐ எம் ஆல்சோ காப்பிட் தட், அவசரத்தில் காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டல் நாய்ஸ். ரைட், இப்போ நம்ம கெமிக்கல் நாய்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா தேர் ஆர் நாய்ஸஸ், different types of chemical noises are there. Detailed நம்ம படிக்கலாம். But here in our subject we are concentrating only the instruments, instrumental analysis. So instrumental என்ன noises இருக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் according to this subject. Okay, noise is associated with the component of instrument. So we already knew that what are the basic components of instrument of optical spectrophotometer. அப்போ என்ன இருக்குமோ அத்தனையும் நீங்கள் எழுதிருங்க. ஒவ்வொரு காம்போனண்ட்டில் இருந்தும் there are some type of noises can be exhibited, right, by the source. Actually this is light source, by the input transducers, which is the component which is going to convert one energy to another energy. அதனாலேயும் கிடைக்கும். all signal processing elements, right, then output transducers, இதனாலலாம் இன்ஸ்ட்ருமெண்டல் நாய்ஸஸ் இருக்கும். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் நாய்ஸஸ் we can analyze? எவ்வளோ நாய்ஸஸ் இருந்தாலும் சில நாய்ஸஸ் வந்து சென்ஸ் பண்ண முடியாது, ரிசல்ட்ஸில் மட்டும் தான் இருக்கும். அப்படியே ரிசல்ட்ஸில் இருந்தாலும் we can't even touch them. அது வந்து ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன மாதிரி நாய்ஸஸ்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா there are 4 kind of noises identified in instruments. The first one is thermal or otherwise Johnson's noise. இது 2 மார்க்கில் வரும். இந்த ஷார்ட் ஃப்ளிக்கர், தெர்மல் நாய்ஸ், ஜான்சன் நாய்ஸ் இதெல்லாமே 2 மார்க்கில் சமயத்தில் கேட்டுருவாங்க. ஸோ ஷார்ட் நாய்ஸஸ், ஃப்ளிக்கர் நாய்ஸஸ் அண்ட் காமன்லி என்விரான்மெண்டல் நாய்ஸஸ், அதர் நாய்ஸஸ், miscellaneous you can say that. Then thermal noises are Johnson noises, which means caused by thermal agitation of electrons. ஸோ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால ஒரு நாய்ஸ் வருது. ரைட், எலக்ட்ரிக்கல் நாய்ஸஸ். இப்போ யூஸ்வலாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா இட் ப்ரொடியூசஸ் ஹீட் இல்லையா. ஸோ த கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் பை ஆர் இன்டியூஸ்ட் பை ஆர் விச் மேபி ஸ்டார்ட் பை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா தெர்மல் அஜிடேஷன் எலக்ட்ரானுக்குள்ளே நடக்கும். அது ஃப்ளோ ஆகும்போது தட் காசஸ் த நாய்ஸஸ். ரைட், இப்போது எங்கெங்கெல்லாம் நடக்கும் இது? ஆர் தி அதர் சார்ஜ் கேரியர்ஸ்னு கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இதுக்கு ரீசன். நியூட்ரான்ஸ் ஒன்றும் பண்ணுறதில்ல. ப்ரோட்டான்ஸ் எப்போயாவது இன்டர்ஃபியர் ஆகும். ரைட், பட் 95% to 98% ஆஃப் தி தெர்மல் நாய்ஸஸ் இஸ் டியூ டு அஜிடேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, எங்கெல்லாம் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? ரெசிஸ்டார்ஸில் நடக்கும். ரைட், கெப்பாசிட்டர்ஸில் நடக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வி கேன் யூஸ் லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். தட்ஸ் டியூ டு தி பம்பார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 2 இடத்துலையும் நடக்கும். தென் ரேடியேஷன் டிரான்ஸ்டியூசர் நடக்கும். பிகாஸ் இட் கன்வெர்ட்டிங் இல்லையா, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது த டிரான்ஸ்டியூசர்ஸ் ஹேவிங் த மெக்கானிசம், அந்த எலக்ட்ரான்ஸை மாற்றணும், இல்லை ஏதோ ஒன்று வாங்கி அது எலக்ட்ரானாக மாற்றணும். அப்படிங்கும்போது இட் ப்ரொடியூசஸ் சம் நாய்ஸஸ். கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் போயிடும் அதில். தென் electrochemical cells and other resistive elements. ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டார்னு சொல்லிட்டோம். ஸோ electrochemical cells is enough to explain this. So these are the places where thermal noises can produced and exhibit in the results present even in the absence of current in the resistor, and that is most important. நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் இருப்போம் சரியா,
ஆனாலும் கரண்ட் பாஸ் ஆகிட்ருக்கும். தோஸ் ஆர் கால்ட் அஸ் பிளாக் கரண்ட். ஐ திங்க் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை பிளாக் கரண்ட்? தட் இஸ் மேட் பை ஹோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஎன் ஜங்ஷன் படிக்கும்போது இந்த பேசிக் ட்ரிபிள்இலாம் அது வரும். பிளாக் கரண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்களேன். நத்திங் பட் த கரண்ட் விச் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஈவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தால் கூட கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இது நடக்கும், ரைட்? காயில்ஸ் இருக்கிற இடத்துல இது நடக்கும். தென் the magnitude of thermal noise in resistive circuit elements can be derived from thermodynamic considerations. Magnitude ஆகுது எப்போ மேக்னிடியூட் ஆகும் தெர்மல் நாய்ஸ் அப்படின்னாக்க ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ் இருக்கும்போது ஆகும். ரேண்டம் விச் இஸ் ரேண்டம், எது தெர்மல் நாய்ஸ் ரேண்டமாக நடக்கும். நாம் இதை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு ஓகே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நடக்குது, ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இட் can happen randomly and periodically creates changes in inhomogeneities. அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம், ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம்னா அது ஹோமோஜினியஸ் சொல்யூஷன். இல்லை ஒரு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கோம், 5 வோல்ட் தான் இருக்கணும், இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தெர்மல் அஜிடேஷன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிடும்னா எதையாவது ஒன்று போய் மாற்றி விட்டுரும், இன்க்ரீஸ் பண்ணிடும் இல்லை டிக்ரீஸ் பண்ணிடும். ஸோ தட் செட்டப்ஸ் பிகம் இன்ஹோமோஜெனிஸ், ரைட்? இந்த இடத்துல ஹோமோஜெனியஸ்னால் அதான் மீனிங். வி ஆர் செட்டிங் அக்கார்டிங் டு த ப்ரோட்டோக்கால் ஃபார் தட் அனலைசிஸ். அந்த ப்ரோட்டோக்காலை இது சேஞ்ச் பண்ணி விட்டுரும், ரைட்? மேபி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், இல்லை ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணிடுவோம், இல்லை மாய்ஸ்டர் இங்கே வராது. ஸோ லைக் தைஸ் ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுரும். தென் தெர்மல் நாய்ஸ் கேன் ஆல்சோ பி ரெடியூஸ்டு பை, எப்படிலாம் ரெடியூஸ் பண்ண முடியும்னா லோயரிங் தி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். பெட்டர் லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறது அதுலேயும் இருக்க தான் செய்யும், சொல்கிறேன். கம்பேரிட்டிவ்லி ஹை பாஸ்க்கு பதிலாக லோ பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லோயரிங் தி டெம்பரேச்சர், சரியா? டெம்பரேச்சர் அஜிடேஷன் தான் வருது, டெம்பரேச்சரை லோயர் பண்ணிக்கோ. இந்த ப்ராப்ளம் நமக்கு எங்கே வரும்னா டிரான்ஸ்டியூசரில் வரும், தெர்மல் டிரான்ஸ்டியூசர்ஸில் வரும். ஸோ தெர்மல் டிரான்ஸ்டியூசர்ஸில் பைக்கை யாரும் மீட் பண்ணியிருக்கீங்க, ரைட்? டிரான்ஸ்டியூசர்ஸில் வரும், ரைட்? நம்ம எஃப்டிஐஆரில் படிச்சிருப்போம். எஃப்டிஐஆரில் கெல்வினில் ஹீட் பண்ணுவோம், 1000 கெல்வின்ஸ்க்கு மேலே ஹீட் பண்ணுவோம், மெட்டல் இருந்து தான் அதுக்கு ரேஸே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோர்ஸே அப்படி தான் வரும்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி டிரான்ஸ்டியூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது வி ஹாவ் டு கூல் தென் அண்ட் தேர், அப்போவே கூல் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் சிக்னல்ஸ் ஒழுங்காக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தெர்மல் நாய்ஸ். த சிங்கிள் பாயிண்ட் இஸ் த நாய்ஸ் இஸ் ஹேப்பன்ட் டியூ டு அஜிடேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அவ்வளோதான், சரியா? மற்றதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. Then short noise is encountered wherever electrons or other charged particles cross the junction. Here positive negative junction interfaces. இது கிராஸ் பண்ணும்போது வரதான் ஷார்ட் நாய்ஸ். எப்போயுமே இருக்கும், ரைட்? ஈவன் ஒரு கரண்ட் ஃப்ளோவில் கூட அது 2 டிஃப்ரெண்ட் மெட்டலுக்கு நடுவில், கண்டக்டருக்கு நடுவில் ஆகும்போதே we can find that, இல்லையா? ஸோ பிஎன் ஜங்ஷன் ஏதோ ஒரு ஜங்ஷனை கிராஸ் பண்ணும்போது யூஸ்வலாக இங்கே எலக்ட்ரான்ஸ் தான், அதர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்ன்றதுக்கு there is no chance, ரைட்? எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்டோடு சேர்ந்து, கரண்ட் போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இட் ஃப்ளோஸ், ரைட்? அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இட் கோயிங் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ், தட் இஸ் anion கோஸ் டு ஆனோட். ஸோ திஸ் அப்போ எலக்ட்ரான் கோஸ் டு ஆனோட், சரியா? அப்போது ஜங்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் see that short noises. Mostly photocells, vacuum tubes, that is photo multiplier tubes, you can give the example. Junctions consist of evacuated space between anode and cathode. This is the thing. And the space இருக்கும், ரைட்? ஒரு ப்ரெஷரில் மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் திடீர்னு அடுத்த மீடியம்க்கோ இல்லை அடுத்த ப்ரெஷருக்கோ போகும்போது இட் ப்ரொடியூசஸ் நாய்ஸஸ், ரைட்? தென் the currents comprise a series of quantized events, the transfer of individual electrons across the junctions. இதை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்கோம். பட் இதில் கோர் இஸ் whenever the charged particle cross the junction like PN junction, the short noise will be produced. அவ்வளோதான், ரைட்? ஓகே. flicker noise. The magnitude of noise is inversely proportional to the frequency of signal, right? You should understand this. Frequency of signal is different. நம்ம முன்னாடியே ஒரு இன்ட்ரோடக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம், நாய்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்டிபெண்ட் ஆஃப் சிக்னல் அப்படின்னு, சிக்னல் இன்க்ரீஸ் ஆனால் நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறதில்ல, சரி? நாய்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அது தவிர மற்றதெல்லாம் நம்ம
சிக்னலாக தான் எடுத்துக்கிறோம். ரைட், ஹியர் it is inversely proportional. That's why they are saying 1/f. Right, frequency-க்கு inversely proportional signal எடுத்துக்கிறோம். Noise is consequence. The causes of flicker noise are not totally understood. இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. That's maybe a point. It is ubiquitous, which means it present all over wherever the analysis going on. அங்கெல்லாம் இது இருக்க தான் செய்யுது. Recognized by its frequency dependence. அதோட ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. எப்படி நம்மள்ட்ட ஒரு ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணி திரும்ப நம்ம இங்கே பண்ணும்போது தான் we can even sense that. Significant at its frequency lower than about 100 Hz. ரைட், அதனால தான் இதை 100 Hzக்கு கீழே இருக்கிறதுனால தான் even though we cannot take in account this thing, அதை சென்ஸ் பண்ணாலும் அன்அவாய்டபிள் ஒன்றாவே இருக்குது. we have to take measures அதை எடுக்கிறதுக்கு, இல்லை செப்பரேட் பண்ணுறதுக்கு. we can use softwares for that. the long term drift observed in the long term driftனா இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸில் பிஎன் ஜங்ஷன்ஸில் ரைட், இந்த மாதிரி காம்போனண்ட்டில் எப்போ வந்து ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும், எப்போ வந்து ஒரு அன்கண்டக்டிவிட்டினஸ் இருக்கும், இல்லை எப்போ சேஞ்சஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா டிசி ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணும்போது. தென் லைட் சோர்ஸஸில் இருக்கும், பவர் சப்ளைஸில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் இருக்கும், வோல்ட் அம்மீட்டர்ஸ் ரைட், அண்ட் கரண்ட் மீட்டர்ஸ் இன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளிக்கர் நாய்ஸஸ். இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ளிக்கர் நாய்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளிக்கர் நாய்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட் சிக்னிஃபிகண்ட்லி இன் சம் கேசஸ். பண்ணிக்க முடியும், குறைச்சிக்க முடியும். அப்படின்னா எப்படின்னா, திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மெக்கானிக்கல் ஷீல்டிங் ரைட். தி ஒயர் வுண்ட் ஆர் மெட்டாலிக் ஃபிலிம் ரெசிஸ்டார்ஸ். ஒயர் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு காப்பர் ஒயர் அது மேலே பிளாஸ்டிக்கை வச்சு கவர் பண்ணியிருக்கணும். ஆர் மெட்டாலிக் ஃபிலிம் ரெசிஸ்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ரேதர் தென் மோர் காமன் கார்பன் காம்போசிஷன் டைப். திஸ் இஸ் அவைலபிள் எனிவேர். கார்பன் காம்போசிஷன் டைப். அதை விட இப்படி ஒரு ஷீல்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிலிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் ஃப்ளிக்கர் நாய்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு வே. சரியா? என்விரான்மெண்டல் நாய்ஸஸ், இது எதுனா எழுதிக்கிட்டே இருக்கலாம், பேஜாக போய்கிட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கன்சைஸ் இல்லையா. ஆக்சுவலி திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்போசைட் நாய்ஸ். அப்படின்னா காம்பவுண்ட் நாய்ஸ். இட் மே பி அரைவ்டு ஃப்ரம் மெனி சோர்ஸஸ். சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாய்ஸாக வரும். தனியாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, இதனால தான் வந்துச்சு அப்படின்ட்டு. ரைட். கண்டக்டர்ஸ் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பொட்டன்ட் ஆண்டனா. எல்லாமே அப்சர்வ் பண்ணுது. இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸை கரண்ட் இருந்தால் அப்சர்வ் பண்ணுது, அலுமினியம் இருந்தால் அப்சர்வ் பண்ணுது. ரைட். ஈவன் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், டிவி இப்போது அது சான்ஸில் நம்ம டிவி எங்கேயோ உள்ளே வச்சுருப்போம். வெளியில் ஒரு பைக்கு போனால், அப்படி இல்லைன்னா பைக் கிக் பண்ணாலே டிவி சென்ஸ் தட் அதில் ஒரு அலையாக வரும், பிக்சர் வந்து ஸ்டாக்னட் ஆகிட்டே இருக்கும். ரைட். தோஸ் அப்போ என்ன அர்த்தம்னா, இட் அப்சர்வ் தட் இக்னிஷியன், அந்த இக்னிஷனை கூட இது அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. சோர்ஸஸ் ஆஃப் EMR இன் என்வரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஏசி பவர் லைன்ஸ் யூஸ் பண்ணுறது, ரேடியோ அண்ட் டிவி ஸ்டேஷன்ஸ், கேசோலின் இன்ஜின் இக்னிஷன் சிஸ்டம்ஸ், தென் ஆர்க்கிங் சுவிட்சஸ் மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ணுறதில்ல. தென் ப்ரெஷஸ் இன் எலக்ட்ரானிக் மோட்டார்ஸ், லைட்னிங், நேச்சுரல் லைட்னிங், அண்ட் அயனோஸ்பெரிக் டிஸ்டர்பன்ஸ். ரைட். அட்மாஸ்பியரில் இருக்கிறது. தென் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை அயான்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது. A plot of noise power versus frequency called a noise power spectrum. Right. This is how much it is influenced in the environment. Adha nam paaka porom. That's why it is called as noise power spectrum. Okay. Then signal to noise enhancement. இதுதான் உங்களுக்கு big question. How do you enhance S/N ratio, and what are the techniques available for S/N ratio increment and capable? Though, so we should understand we are going to enhance the signal and we are going to omit that noise. When the need of sensitivity and accuracy increases, suppose I want to do exactly or the validated
ஒன் எனக்கு இப்படி தான் ரிசல்ட் வரணும், இப்படி தான் ரிசல்ட் இருக்குது முன்னாடி பண்ணவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு நம்ம அக்யூரஸியோ சென்சிட்டிவிட்டியோ எதிர்பார்க்கும்போது நாய்ஸ் பிகம் ஏ ப்ராப்ளம். The signal to noise ratio is the limiting factor in the precision of measurement. We know that hardware and software methods are available for improving the signal to noise ratio. So hereafter we are going to see about what are the hardwares and what are the softwares are used to reduce the noise. Okay. Hardware noise reduction is done by incorporating into instrument, which means we are doing some specialized hardwares as a component in the measurement instrument kulle adha vachirudhu. Those are called as hardware noise reductions. For example, filters, right? நம்ம கூட இந்த ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் சொல்லலாம். we are having monochromators, right? filters, right? எதுக்காக வச்சுருக்கோம்? நமக்கு தேவையான வேவ்லென்த் மட்டும் கிடைக்கணும், மற்றதெல்லாம் அது ஒமிட் பண்ணிடணும் அப்படின்னு தானே வச்சுருக்கோம். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் இஸ் a நாய்ஸ் ரிடக்ஷன். ஏன்னா மற்ற வேவ்லென்த்லாம் நமக்கு வரக்கூடாது. தட் இஸ் a நாய்ஸ் ஃபார் us. நமக்கு தேவையான வேவ்லென்த் மட்டும் தான் நமக்கு வரணும். ஃபார் தட் we are using selective filters or selective region of monochromators யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. இங்கே ஃபில்டர்ன்றது என்னென்னா இட் கேன் ஃபில்டர் த நாய்ஸ், ரைட்? இட் மே பி எனிதிங், எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட், ஃபிசிக்கல் மெக்கானிக்கல் காம்போனண்ட்டாக இருக்கலாம், ரைட்? இட் கேன் ஃபில்டர் த நாய்ஸஸ் ஆர் ரெடியூஸ் த நாய்ஸஸ், பட் இட் won't disturb தி சிக்னல். அதுதான் இங்கே மீனிங். சாப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி இன் ரேடியண்ட் சோர்ஸஸ்க்கு சாப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஷீல்டு, ரைட்? மாடுலேஷன்ஸ் அண்ட் சின்க்ரோனஸ் டிடெக்டர்ஸ், நிறைய சீரீஸ் ஆஃப் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆவரேஜ் எடுத்துக்கிறது, ரைட்? தட் இஸ் கால்ட் அஸ் சின்க்ரோனஸ் டிடெக்டர்ஸ். இதெல்லாம் நம்ம மாடுலேட்டர்ஸ் ஆர் இட் கேன் மாடுலேட் ஃப்ரம் சிக்னல் டு நாய்ஸ் ஆர் நாய்ஸ் டு சிக்னல். எது ரெடியூஸ் பண்ணுமோ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக எல்லா டூல்லுமே இருக்கிறது அந்த மாடுலேட்டர்ன்றது. ஈவன் இஃப் யூ ஆர் யூஸிங் இமேஜ் டூல், ஃபோட்டோ கொலாஜ், அதில் நம்ம வி ஆர் யூஸிங், ரைட்? ஹியூ நிறைய வைக்கிறோம், பிரைட்னஸ் வைக்கிறோம். அதர்வைஸ் நமக்கு என்ன மாதிரி அது வேணுமோ வி ஆர் யூஸிங் தோஸ் ஆர் கம்ஸ் அண்டர் திஸ் மாடுலேட்டர்ஸ், ரைட்? யூ கேன் மாடுலேட் இன்டு தட். தீஸ் டிவைசஸ் ரிமூவ் ஆர் அட்டினுவேட் த நாய்ஸ். ஸோ ரிமூவ் பண்ணிடும். அட்டினுவேட்டாக நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அட்டினுவேட்னா என்னது? கம்மி பண்ணுறது, ரைட்? ஸோ நம்ம இதை எங்கே படிச்சிருப்போம்? இம்யூனாலஜியில் படிச்சிருப்போம். இம்யூனாலஜி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, பட் மைக்ரோபயாலஜி படிச்சிருப்பீங்க. அட்டினுவேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு படிச்சிருப்பீங்க. அட்டினுவேட்டட் வேக்சின் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம அங்கே, ரைட் வைஸ். ஸோ இட் இஸ் ரெடியூஸ்ட் த நாய்ஸ் வித்தவுட் அஃபெக்டிங் தி அனலிட்டிக்கல் சிக்னல். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வித்தவுட் அஃபெக்டிங் தி அனலிட்டிக்கல் சிக்னல். சாஃப்ட்வேர் மெத்தட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அல்காரிதம்ஸ். நவ்வேடேஸ் இது அப்போலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம், இல்லை வாய்ஸஸ் ஃபோன் கால் ட்ராப் பண்ணுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த அல்காரிதம் வச்சு தான் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட். இன்னும் ஃப்யூச்சரில் சிஸ்டமே அப்படி தான் வந்துடும் நினைக்கிறேன். லேப்டாப்பு, ரைட்? பை ஆப்டிமைசிங் அக்கார்டிங் டு தி அவர் ஓன் யூஸ் வி கேன் கஸ்டமைஸ் தி ஓஎஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். என்னோடய டிவைஸ் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் தி அல்காரிதம்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் இன் தட். இதை நான் உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்ஜினியரிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு கான்செப்ட், தட் இஸ் நியூரல் நெட்வொர்க், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ட்டு. அதோட அட்வான்ஸ்மெண்ட்டு தான் இது எல்லாமே. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? கூகுளில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு புக்கு நான் பார்க்கணும், இல்லை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அந்த புக்கு நேம் அடிச்சிருந்துப்பேன். இந்த புக்கை பற்றின மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டு என் மெயிலுக்கு வரும், ரைட்? அண்டு நம்ம சர்ச் பண்ணியிருப்போம் கூகுள் சர்ச் பாரில். இப்போ கூகுள் இஸ் யூஸிங் வெரி இன்டெலெக்சுவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரியா? நம்ம என்ன தேடுறோன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம வி ஆர் சர்ச்சிங் மோர் அப்படின்னு பார்க்குறான். இப்போலாம் அந்த ஃபஸ்ட்டு பேஜே கஸ்டமைஸ் ஆகுது. முன்னாடிலாம் நிறைய பேர் பார்த்தா அந்த ஃபஸ்ட் பேஜில் வரும் கூகுள் பேஜில். இப்போ நாம் என்ன பார்த்துருக்கோமோ இது வரைக்கும் நம்மளோட ஹிஸ்ட்ரி எதுவோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம்தான் இப்போ ஃபஸ்ட் பேஜில் வருது. தீஸ் ஆர் ஆல் டன் பை அல்காரிதம்ஸ், ரைட்? ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா தீஸ் ஆர் யூஸ், தீஸ் அல்காரிதம் இந்த
ஃபஸ்ட்டில் முதல்ல இதை கண்டுபிடிக்கும் போது இதை யூஸ் பண்ணது வந்துட்டு ஃபார் திஸ் பர்பஸ் டு ரெடியூஸ் நாய்ஸ் ஆர் டு செப்ரேட் த திங்ஸ். வீடியோவும் ஆடியோவும் இருக்கும், வீடியோ ஆடியோவும் ஹவு டு செப்ரேட், ஆடியோ தனியாக வேணும் அப்படின்ற மாதிரி இமேஜ் இருக்கும், கிளியராக இருக்காது. இட் பிகேம் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி கொடுக்குறதுக்கும் we are using that. ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் எனிவே இட் இஸ் அவுட் ஆஃப் கண்டென்ட்ஸாக இருந்தாலும் இது இப்படி சொன்னால் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அல்காரிதம்ஸ்க்கு. ஓகே, ஹார்ட்வேர் ஃபார் நாய்ஸ் ரிடக்ஷன்ஸ். இந்த இப்போது அப் டு 12 வரைக்கும் ஹார்ட்வேர் பார்ப்போம். தென் 12:15 we can see about the softwares. 12:15 to 12:45 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். எனிவே குயிக்காக முடிச்சிட்டா, அதர்வைஸ் பிகாஸ் இது வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு இந்த யூனிட். we are studying very basic இன்ஸ்ட்ருமெண்ட்டு, காம்போனண்ட்டு, தென் அதில் இருக்கிறது கரண்ட்டு, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அது மாதிரி. எக்ஸப்ட் மோனோக்ரோமேட்டார்ஸ் we didn't come across இல்லையா. எனிவே you have to know this. question will be arise from this. கண்டிப்பாக யூனிட் 1 கொஷின் எடுத்து ஆகணும். பிக் கொஷினும் சரி 2 மார்க்கும் சரி எடுத்தாகணும். ஸோ we cannot omit. ஸோ இதுக்கப்புறம் நான் இருக்கிறது எல்லாமே எல்லா யூனிட்டும் those are very core to us, how to analyze these chemical samples or any samples. அப்படி தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கும் ஒரு கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, environmental noises can be substantially reduced by, right, shielding. I told you shielding means giving a cover to that wire. காப்பர் ஒயரில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கொடுக்கறது, ரைட். இப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ப்ளூ கலர் ஒயர், ப்ளூ, எல்லோ, ரெட், மெயின், நியூட்ரல் அண்ட் எர்த் அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ தோஸ் ஆர் ஷீல்டிங். அந்த ஷீல்டிங்கை தான் நம்ம எப்படி ஒரு பர்பஸ்க்கு வச்சுக்கிட்டோம், ஒயரை டிஃப்ரெண்ட் கலரில் மேக் பண்ணி டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வச்சுக்கிட்டோம். தோஸ் ஆர் கால்ட் அஸ் ஷீல்டிங், ப்ரொடெக்டிங் ஆக்சுவலி. கிரவுண்டிங், ரைட். இப்போது மோஸ்ட்லி நாய்ஸஸ்லாம் எங்கேயாவது போய் முடிஞ்சிட்டா பெட்டராக இருக்கும், அப்போ குறைஞ்சிரும். உடனே பிகாஸ் இட் மோஸ்ட் ஆஃப் த நாய்ஸஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரான்ஸ், விச் மீன்ஸ் இன்டைரக்ட்லி இட் சேஸ் தட் ப்ரொடியூஸ் பை கரண்ட், ரைட். ஸோ இந்த கரண்ட்டுக்கு ஒரு எர்த்து கொடுத்துட்டா ஓகே தானே, இட் கேன் கோஸ், போய் சேர்ந்துடும் போ அப்படின்ட்டு. வி கேன் ஸ்டடி த சிக்னல் அப்படின்றதுக்காக தட் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்டிங். தென் மினிமைசிங் த லென்த் ஆஃப் கண்டக்டர்ஸ், தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன், ஏன் லென்த்தை மட்டும் தான் குறைக்கணுமா, வாட் அபவுட் வித் ஆர் தி டயா ஆஃப் தட் கண்டக்டர், ரைட். இதை குறைச்சாலும் மினிமைஸ் பண்ணுறது அர்த்தம். மினிமைசேஷன் பண்ணாலும் நாய்ஸ் குறைய தான் செய்யும். ஓகே, வாட் இஸ் மீன் பை கிரவுண்டிங் அண்ட் ஷீல்டிங்? ஷீல்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் சரௌண்டிங் எ சர்க்கியூட் ஆர் மோஸ்ட் கிரிட்டிக்கல் கண்டக்டர்ஸ், ரைட். ஒரு சர்க்கியூட் இருக்குது அப்படின்னாக்க அந்த சரௌண்டிங் கொடுக்கறது, சரௌண்ட் பண்ணிக்கிறது. ஆர் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் கண்டக்டர், எது வந்துட்டு எந்த காம்போனண்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப ஹீட் ஆகும், இல்லை எது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படி தெரிஞ்சால் அதுக்கு அந்த இடத்துலையாவது என்ன சொல்கிறதுனா, வித் எ கண்டக்டிங் மெட்டீரியல் தட் இஸ் அட்டாச் டு எர்த் கிரவுண்ட், ஒரு சர்க்கியூட்டை கொடுக்கறது. விச் கண்டக்ட் த மெட்டீரியல், கண்டக்டிங் மெட்டீரியல் வச்சு அதை செஞ்சுருக்கணும், தட் இஸ் அட்டாச் டு தி எர்த் கிரவுண்ட் கொடுத்துரு, தட் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்டிங். ஓகே, ஷீல்டிங் அப்படின்னாக்க கிவிங் எ ப்ரொடெக்ஷன், கிரவுண்டிங் அப்படின்னாக்க இட் நம்ம ஒரு எர்த்து கொடுக்குறது, ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பூமிக்கு படுற மாதிரி வைக்கிறது அப்படின்னா வச்சுக்கோங்க, தட் இஸ் கால்ட் அஸ் ஷீல்டிங். அண்ட் EMR இஸ் அப்சார்ப்ட் பை த ஷீல்ட் ரேதர் தென் பை தி என்க்ளோஸ்ட் கண்டக்டர்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம நாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த நாய்ஸஸ் என்ன பண்ணிடும்னா ஷீல்டே அப்சார்ப் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒயர் மேலே ஒரு நான் கண்டக்டர் சுற்றி இருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இன் சம் காம்போனன்ட்ஸ் we can யூஸ் கண்டக்டர் ஆல்சோ, அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், வித் ஏ கண்டக்டிவ் மெட்டீரியல். அப்போ என்ன பண்ணும், EMR அந்த கண்டக்டர்லேயே போயிடும். நம்ம ஷீல்டாக கொடுத்துருக்க கண்டக்டர்லேயே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நாய்ஸஸ்லாம் அதுலேயே போயிடும். ஸோ இட் won't reaches to the கோர் ஒயர் ஆர் கோர் சர்க்கியூட், ரீச் ஆகாது. ஸோ அப்படியும் இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அனலாக் ஃபில்டரிங், ரைட். இது எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, we can use that அனலாக், which means எனக்கு இவ்வளோ தான் வேணும், திஸ் இஸ் த கட் ஆஃப், எனக்கு இவ்வளோ ஃப்ரீக்குவென்சிலேருந்து இவ்வளோ ஃப்ரீக்குவென்சி தான் வேணும், அதுக்கு மேலே வந்தால் அலோவே பண்ணாத உள்ள அப்படின்ற மாதிரி. ஸோ we can use that for analysis
ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு பிகாஸ் சிக்னல் ஆல்சோ ரெடியூஸ் நாய்ஸஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட் அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ ஹியர் ஃபார் லோ பாஸ் ஃபில்டர்ஸ் லோ பாஸ் அனலாக் ஃபில்டர்ஸ் ஆர் யூஸ்ட். இப்போ லோ பாஸ் அனலாக் ஃபில்டர்ஸ்னால் என்னென்னா இட் கேன் ஒன்லி கண்டக்ட் தி லோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் லோ கரண்ட் அதான் கண்டக்ட் பண்ணும். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் இட் ரெசிஸ்ட், அதுக்கு மேலே அது உள்ளேயே விடாது. சரியா? திஸ் இஸ் த மீனிங். மெனி இன்ஸ்ட்ருமெண்ட் சிக்னல்ஸ் ஆர் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி வித் பேண்ட்விட்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஓவர் a range of only few hertz. இந்த மாதிரி லோ பாஸ் ஃபில்டரில் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஹை பாஸ் ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா வென் எவர் இட் இஸ் நீடட். சில கண்டிஷனில் லோ பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ண முடியாது, இட் கேன் கெட் ஃபியூஸ்ட் அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஹை பாஸ் ஃபில்டருக்கு தான் போய் ஆகணும். எனிவே அங்கேயும் நம்ம ஒரு கட் ஆஃப் வச்சுருப்போம். சரியா? அந்த கட் ஆஃப் வில் பி helpful for us. The high pass filter reduces the effect of drift and other low frequency flicker noises. See that one of the advantage is நம்ம 1 by frequency 1 by f னு ஒன்று படித்தோம் இல்லையா, ஃப்ளிக்கர் நாய்ஸ். அந்த நாய்ஸ் என்ன பண்ணுவோம், தட் இஸ் irrespective, ரைட்? ரேண்டமாக ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வென்சிக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ லைக்வைஸ் அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வென்சி சிக்னல் வருதோ அதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருந்தால் கம்மியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஹை பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் கேன் பாஸ் ஒன்லி தி ஹை வோல்டேஜ், ரைட், ஆர் ஹை சிக்னல். அப்போ லோவெல்லாம் அது கணக்கில் எடுத்துக்காது. அப்போ ஃப்ளிக்கர் நாய்ஸு அதுக்குள்ளேயே வர சான்ஸு இல்லை. சரியா? இந்த மாதிரியும் we can do that. And modulation, direct amplification of low frequency or direct current signal is difficult and it gives trouble to the amplifier. வந்துடுது. சரியா? டைரெக்டாக ஆம்ப்ளிஃபை பண்ண முடியலை எதை, லோ ஃப்ரீக்வென்சியை. அப்போ என்ன பண்ணணும், லோ ஃப்ரீக்வென்சி சிக்னல்ஸ் ஆர் டிசி சிக்னல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் டு ஹை ஃப்ரீக்வென்சி, ரைட்? இதுதான் மாடுலேஷன். ஓகே, வாட் இஸ் மாடுலேஷன்? Preparing an unclear image to clear one or increasing the parameter of the image or anything signal. ஸோ எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அனலைஸ் பண்ண முடியலை, அதை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதா மாடுலேஷன். ஸோ we can convert into the higher degree, that is called as modulation. Modulated signal is free from amplifier, right? It won't affect, which is not caused by the amplifiers, a flicker noise. Okay, demodulation and filtering with a low pass filter then produce an amplified DC signal suitable for output. High pass filter use பண்ணிட்டு then again அதுலேருந்து ஒரு கட் ஆஃப் எடுத்து அதுக்கு ஒரு லோ பாஸ் ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணோன்னா we will reduce the noise. அதான் இங்கே பிரின்சிபல். ஓகே, மாடுலேஷன் கேன் பி accomplished by several ways. இந்த மாதிரி ஹையாக லோவாக வரதெல்லாம் ஹையாக ஆக்கி நல்லா ஜூம் பண்ணி ரிசல்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் இஸ் சாப்பர்ஸ். சாப்பர்னா நத்திங் பட் எ பேட் வித் ஹோல்ஸ் ஆர் எ மெட்டாலிக் ஃபிலிம் வித் ஹோல்ஸ் ஆர் எ மெட்டல் வித் ஹோல்ஸ் நிறைய இருக்கும். அது என்ன பண்ணோன்னா மோட்டரில் வச்சு we can rotate it. ரொட்டேட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ரேடியேஷன் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஹோலில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த பேடோ மெட்டாலிக் ஃபிலிமோ சம்வாட் மெட்டல்ஸோ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஹோல் கனெக்ட் ஆகும்போது மட்டும் இந்த ரேஸ் கேன் பாஸ் த்ரூ. மற்ற இடத்துல என்ன ஆகும்னா ரேஸ் பாஸ் ஆகாது. ஸோ we can synchronize it, ஈஸியாக பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதோட பிக்சர் இருக்கும், ஐ வில் ஷோ யூ தட். ஓகே, interpret the light beam periodically and physically blocking the beam, right? பீமை பிளாக் பண்ணிடும். ஏன்னா அந்த ஹோல் வழியாக மட்டும்தான் அந்த பீம் போக முடியும். இங்கே we are making few holes and we leave as a transparent இல்லாமல் விட்டுருக்கோம் அது அப்படியே. So it produces it from blocking that radiations. Okay, the radiation passed alternates between full intensity and no intensity. இங்கே ஃபுல் இன்டென்சிட்டின்றது when the chopper rotates the hole connects, ஒரு ஹோல் வந்துடும் இல்லையா, ரொட்டேட் பண்ணும்போது அந்த சோர்ஸுக்கு நேராக அந்த ஹோல் இருந்ததுன்னா அந்த லைட் சோர்ஸ் கிராஸ் பண்ணிடும்.
that is full intensity. அப்போ அப்படியே வித்தின் செகண்ட்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஹோல் அடுத்தடுத்துக்கு போயிடும், அப்புறம் அடுத்தது அங்கே ஹோலே இருக்காது. ஸோ அப்போது சுத்தமாக லைட்டு பாஸே ஆகாது, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ ஆர் நோ இன்டென்சிட்டி வச்சுக்கலாம். வென் கன்வெர்ட்டட் டு அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல், எது இந்த சாப்பரில் இருந்து போன ரேடியேஷன் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா a square wave results at the chopping frequency. So this is a wave form, sinusoidal wave மாதிரி, tooth saw wave மாதிரி. there is a square wave is there, நம்ம அந்த ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். so will be increased or we can find that கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கும் இந்த மாடுலேஷன்ஸில். see that this is the picture of choppers, mechanical choppers for modulating the beam. மாடுலேஷன் அப்படின்னாலே ஹை ஃப்ரீக்வென்சியில் இருக்கிறது லோ ஃப்ரீக்வென்சியில் இருக்கிறது ஹை ஃப்ரீக்வென்சிக்கு மாற்றுறது அப்படின்னு மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க. ஓகே, A is the rotating disc chopper. This is one type of chopper. This is always rotating because connected with a motor. அப்போ நம்ம லைட்டை நம்ம we have given from our side, அந்த ஃப்ரண்ட்டில் லைட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க லைட்டு பாஸ் ஆகும், ரொட்டேஷன் அப்போவே பாஸ் ஆகும் நிற்கும், பாஸ் ஆகும் நிற்கும், பிளாக் பண்ணிடுவோம் அதுவே, ரைட்? ஹோல்ஸ் தென் பிளாக், ஹோல்ஸ் தென் பிளாக், ஹோல்ஸ் தென் பிளாக். அப்போ ஹோல்ஸில் படும்போதெல்லாம் இட் கோஸ். இப்போ இந்த மாதிரியே we can resist that. Then B is rotating vane chopper. Actually இந்த கொஷின் வந்துருச்சுன்னா you can use this disc chopper, rotating disc chopper is enough. And C is oscillating tuning fork design, where rotational oscillation of a vane, this vane is nothing but a blade, causes periodic interruption of the light beam. அது நமக்கு no need to write that, all those things. If you can you write, otherwise leave it. But we need the choppers, and when chopper is the main concept. chopperல holes இருக்கும், அந்த holes வழியா light can pass and alternatively it can block. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கொடுக்குறதுனால நமக்கு என்ன சார் நல்லது அப்படின்னா, we can get the synchronized one, அந்த வேவ் கிடைக்கும். எக்ஸப்ட் ஃப்ளிக்கர் நாய்ஸ் இது பண்ண முடியாது. ஓகே, synchronous demodulation. Modulation and tuned amplification produces sine waves. We already saw that there in the previous slide there is a square waves are produced, and here modulation and tuned amplification produces sine waves, right? What we are usually using, that the classical wave pattern, that is at the chopping frequency and in phase with the chopper. Okay, reference signal is provided by the chopper to drive the switch. There is a switch. அந்த சுவிட்ச் என்ன பண்ணோன்னா எதை பாஸ் பண்ணுறது எதை எடுத்துக்கிறது தெரியாமல் இருக்கும். அப்படிங்கும்போது we have to give a reference. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃபரன்ஸ் சிக்னல் ஒன்று கொடுப்போம். அப்போது that switch can be identified and learned because it is algorithm, right? and லேர்ன் பண்ணிக்கோ. அதை லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்தால் பிளாக் பண்ணிடு, அதர்வைஸ் இந்த மாதிரி டைமில் வந்தால் பிளாக் பண்ணிடு. லைக் தட் வாட் எவர் we can give that parameters, it will work. The reference signal is of the same frequency and has a fixed phase relationship with the analytical signals, right? reference signal என்ன பண்ணுவோம்னா frequency அதே frequencyல கொடுத்துருவோம், fixed phaseல கொடுத்துருவோம். ஸோ நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு it will be very helpful. Synchronous demodulation results in DC signal then can be sent through the low pass filter. We already seen that. முதல்ல ஒரு high pass filter யூஸ் பண்ணாலும் again we have to use for low pass filter to get the good signals. Then the right side you can see that, and this is the flow chart of how it is working, the lock-in amplifiers. Okay, the main difference, you can see that this is the wave selector produced, and this is AC tuned amplifier produced waves. See, this is square waves and this is sinusoidal longitudinal waves, and again there is no space or there is no time gap is available in this wave production. But in this you can see that there is a flat production is there. That is because of the chopper and the reference combination. Okay, lock-in amplifiers, those are tuned amplifiers which are synchronous demodulator. It has reference input, we have to give that reference input, and low pass filter constitute a lock-in amplifier. These components are
connected and wholly called as a lock-in amplifier because it has synchronous demodulator. It can demodulate and reference input also it can process, and through that low pass filters, whenever you use the high pass filter, at the end you should use the low pass filter, and all the instruments are working together, all the components are working together to reduce the noise, which are called as lock-in amplifier. Such amplifiers allows recovery of signals that are utterly obscured by noise, which means mostly affected by we may think we cannot predict the signal from the noise. That much noise is available means you can go for lock-in amplifiers, which can easily get the signal alone from the noise. Rather than mechanical switches, solid state devices called analog multipliers are often used in synchronous demodulators. Again, this principle is used in all electronics, right? Gadgets. Mechanical switches la ipo kediyadu. And those days you can see that floppy irundhudu, CD irundhudu, ipo pen drive irukku. We are using that as a gadgets. Adu appo nama separate ah vella use பண்ணுவோம். But ipo we cannot find that CD drive in our upcoming laptops, right? Due to that innovations கூட வச்சுக்கலாம், இல்லை அவ்வளோதான், it gets expired. So now we are using SSDs, solid state devices.